எடுத்துக்காட்டு 2.43 ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் அந்த பெருக்குத்தொடர் வரிசையை காண்க. TN ஃபார்முலா 8வது 9வது அப்படி கொடுத்துருந்தாலும் என்னப்பா இதான் ஃபார்முலா. TN = AR⁻n-1. T 4 கொடுத்துருக்காங்க. அப்போ AR³ மதிப்பு 8/9. T 7 அப்போ AR⁻6 மதிப்பு 64/43. பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கிறோம். அதனால் எது பெரிய நம்பர்? இதான் பெரிய நம்பர். அப்போ 2 1ஆல் வகுக்கிறோம். 2 × 1 பண்ணுறப்ப ஏஏ அடியாயிரும். R³ இங்கே R⁻6 இருக்குது. கழிக்கிறப்ப என்ன கிடச்சிரும்? R⁻3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கிட்ட நம்பர் கீழே இருக்கிறது மேல் வரப்போ என்ன ஆகும்? தலைகீழில் வரும். அப்போ அடித்து கொடுக்குறோம். R³ என்ன கிடைக்குது? 8/27ன்னு கிடைக்குது. இந்த க்யூப் ஈக்குவல் டு இங்கிட்ட வரப்போ என்னப்பா ஆகும்? ரூட்டில் வரும். அப்போ 3 தடவை பெருக்கிறப்ப என்னப்பா கிடைக்கும்? 3 இது வர மாதிரி தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். அப்போ 2 × 2 × 2 8, 3 × 3 × 3 27. அப்போ க்யூப் ரூட்டுக்குள்ளார 3 எண்கள் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு எண் எடுத்து வெளியே எழுதலாம். அந்த கணக்குக்கு 2/3ன்னு கிடைக்கிது. 1 2ல் பிரதியிடுறோம். ஃபஸ்ட்டு இது சமன்பாடு என்னது? AR³ = 8/9. அதில் கொடுக்குறோம். R³ மதிப்பு இங்கே கூட கிடச்சிருக்கு. அதனால தான் நேரடியாக இதே போட்டுக்குவோம். இதை எடுத்துக்க கூட வேண்டாம். ரெண்டும் ஒன்று தான். Rன்னு போட்டாலும் சரி, R³ இங்கே நேரடியாக போட்டாலும் சரி தான். அதனால தான் இதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். மிஸ் உனக்கு புரியணும்னு. ஈக்குவல் டு இங்கிட்டு போகிறப்ப தலைகீழில் போகும். அடித்து கொடுக்குறோம். A = 3. பெருக்குத்தொடர் வரிசையில் என்னப்பா? 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். AR AR²ன்னு. அப்போ A இருக்குது. அடுத்து ARஐ சுருக்கிறோம். AR² சுருக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்கிது? அந்த பெருக்குத்தொடர் வரிசை 3, 2, 4/3ன்னு. 3 உறுப்புகள் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ சில டைம் இந்த கணக்கு 5 மார்க்கில் கூட கேட்பாங்க.